கூவுற கோயில் செவல பார்த்து படிக்குது பாட்டு நீ பதில் சொல்லு கேட்டு வாடி அருகில வாடி தாடி தாடி பூரா மூடாயி போகணும் நான் தெருவில் தெரியணும் டக்குன்னு முடிப்பேன் மைனா போலே டிக்குன்னு அடப்பேன் கொண்டுக்குள்ளே பக்கத்து வாடி பக்காச்சபடி லக்காடி நான் பரம்பரையா பப்பு நடி கொக்காடி சுமதி வயிறு அதப்பா இருக்கே இளஞ்சனையா ஏய் ஏய் யாரு சனையா இருக்கிறா சனையா இருக்கிற அளவுக்கு வேலை செஞ்சுட்டாலும் ஐயோ மாடு செனைக்கு அலையுது யாரு நீ இந்த அணைக்கிறதுக்கு அலையிற இருடா உரசத்தேன் தம்பி நீங்க பள்ளிக்கூடத்தில் பறிச்ச சூம்புனாப்புல இருப்பிய மயிறு யாரா சொன்னது உரைச்சதுக்கு அப்படியா பழைய வாவோடு பயலுக அவங்க ஏன் உரைச்ச சொல்றாங்க இதை பார்த்துட்டு போய் சீமக்கரில் மண்டி ஓடுவேன் மண்டி ஓட்டு செருப்படுத்து அடிச்சுக்கிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து முனி ஓட்டம் ஆகாது சுமதி நான் உன்னை நோத்தாங்கம்மான்னு வையத்தே வந்தேன் ஏய் நாடகத்தில் பப்புன்ட்டு அடிச்சேன்னா அப்படித்தானப்பா பேசுவாங்க ஆனால் உன்னைய பார்த்தா நான் பேச மாட்டேன் சொந்த தொப்புலா ஆனால் பல அடப்புக்கு அப்படி இருக்கான் இந்த சிரிக்குமே உசுர உருக்கி குடிச்ச அந்த மொரட்டு தூமியை குடிக்குமாக வருவாளா ஏய் யாரை பார்த்து தூமியை குடிக்குமாகன்ற ஏண்டா கிறுக்கு பயல யாரை பார்த்து சொல்ற சரியான லூசு பைய மூஞ்சி மொகர கட்டைய என்ன எம்கேர் 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 என்ன நீ கிழிச்சு போட்ட எம்கேரு இங்க வர தக்கத்து மித்தா போடுறேன் நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளானே கலை வாடகை எடுப்பேன் போன உரையில் நான் சிப்பி பாரு வேட்ட நாய் நாய் மாதிரியே சரியாடா எம்கேஆர் என்ன சொன்ன எம்கேஆர்னா பெரிய என்ன பெரிய இவனானே பாரு சின்ன பையில விட்டேன்னு வையி என்ன செய்வியா ஒண்ணுக்கு இருந்துட்டு போவேன் அப்படி சொல்லு சுமதி சொல்லுங்க உன்னை ஏன் இந்த மேடையில விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா ஏன் விட்டு வைக்கிற ஏன் வைக்கிறீங்க வாடா வாடா தங்கம் சொல்லுங்க வாடா லைட்டா குனி உனக்கு அவ்வளவுதான் சனி குனிஞ்சா ஆம்பளை பூரா விளையாடுவேன் ஆவியம் மனிதாவியம் பிஸ்தாபியம் அது பொம்பளை குனி நான்லாம் பொம்பளை மாதிரி பொம்பளையே கிடையாது என்னத்து குனிய சொல்ற அப்படிலாம் குனின்னு அவசியம் இல்லை என் குடும்பத்தை காப்பாத்துறதே நான் பொம்பளை ஆம்பளை மாதிரி போ ரொம்ப பேசக்கூடாது அரைஞ்சு விடுவேன் இதுக்கு தானே 2 வருஷத்துக்கு முன்னாடி குமுறனே இதுக்கு தான் உன் மூஞ்சிலே நான் முழிக்காம போனது பேர் என்னத்துக்கு போடா போட போடி உங்க ஆத்தா குடலு போடாங்க உம்மா டவுசரு உங்க ஐயா விட்டு பெண்டு என்னது எனக்கு எப்படி தெரியும் உனக்கு தான் நான் என்ன போயா பார்த்தேன் உங்க ஐயாவுக்கு பெண்டா இல்ல நண்டான்னு போடி உங்க அப்பத்தா விட்டு எலி எங்க அப்பத்தாவுக்கு உங்க அப்பத்தாவுக்கு பேசு மூக்குல சளி நம்ம மட்டும் பேசுவோமா பேசுவோமே கெளுத்தி முடிக்க முடியாத உம்பளை சரி பிடிச்சாலாம் கேமராமேன் வேல்ராஜ் அந்த ஷாட் கட் காமிச்சிருப்பா பிடிச்சிருப்பா வேற என்ன பாவாடை கிழிஞ்சு போச்சுன்னு சரி செல்ஃபி எடுத்து பாவாடை கிழிஞ்சு வச்சுன்னு செல்ஃபி எடுத்தாங்களா எந்த லூசு முண்டடா அப்படி செய்வா ஏய் யாரு செஞ்சா பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதேன் நான் பேசுறதே பழமொழி எங்க அண்ணன் தம்பி ஊரப்ப கை தட்டுவாரு அப்படியே சொல்லிட்டு சொல்லு உள்ளூருக்காரன் பத்தலைன்னு நீக்குறாக்காரன் நீ விவரமானவ என்னது நீ விவரமானவ சரி எனக்கு ஏத்த ஜோடி சுமதி ஏதோ வயிற்று பொழப்புக்காக உன்னை பேசுறேன் ஆண்களை விட இந்த நாடக கலையில் உள்ள பெண்களே உயர்ந்தவர்கள்
ஏதோ அந்த பாமர மக்களை எங்கள் அண்ணன் தம்பியை சிரிக்கிறதுக்காக உன்னை பேசுகிறேன் சுமதி. நீ என்னை எவ்வளோ வேணா பேசு, நான் அப்படியே கல்லா நிற்பேன். ஏன் அவங்க சிரிக்கிறதுக்காக நகைச்சுவைக்காக தான் நானும் பேசுறேன். பேசுறேன். உனக்கு எனக்கு என்ன வன்மமா? பேசு, பேசலாம். பேசுறேன்லடா ரம்பாடி ரம்பாடி பயலே, பேசுறேன்ல. உட்கார்ந்திருக்க இருக்கு பயலே, உட்கார்ந்திருக்க 4 பேர்ட்ட போய் இப்படி இப்படின்ற. எங்க போய் 4 பேர்த்த அந்த வருஷத்தை வாங்க செஞ்சாதான் சுறுசுறுப்பாகறாங்க. வாங்க போய் குளிங்க. அந்த வரேன். அவர் தான்மா இவர் லாட்ஜ் ஓனரு. போய் சுடுதண்ணியில் போய் குளிக்க போயிருக்காரு. கன்றாவது. பெண்கள நாள் இந்த நாட்டுக்கு என்ன முன்னேற்றம்? பட்டிமன்றம் வைக்கிறேன். ஆனா ஆண்கள் நாள் முன்னேற்றம் எப்படி? ஆண்கள்னால முன்னேற்றம், பெண்கள் இல்லாம எப்படி ஆண்கள் வந்தாங்க? அவன் தானே ட்ரில் போடுறான். ட்ரில் போடுறதுக்கு பெண்கள் இல்லாம எப்படி நீ ட்ரில் போட்டு கிழிக்க முடியும்? திஸ் ட்ரில் அந்த பலகை, பலகை இந்த ஓஸ், சரி, நட் இந்த கிரீஸ், சரி, ரிலீஸ் அந்த பேபி. அவ்வளவுதான். ஏண்டா ஓஸ்ன்னு சொல்லும்போது நீ எதுக்குடா எந்திரிச்ச? கபடுந்த அரும்பாறை. அங்க வர அவன் கப்ளிங் வேணுமா? ஆமா, அவனுக்கு சின்ன கப்ளிங் 3 ரூபாய். 5வது படிக்கிறியான் கப்ளிங் கேட்கறியான். தம்பி இதே மூமெண்ட்டை போய் டீச்சர்ட்ட பண்ணக்கூடாது, செரு பிஞ்சு போங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் போய் 12 படிக்கிறேன் போய் டீச்சர்ட்ட பண்ணியிருக்கேன். கிந்தனக்கான் அது லீவ் ஓட்டுட்டு கொடைக்கானல போய் விழுக தெரிஞ்சு பார். மொட்டை எதுக்கு எங்க அண்ணன் எடுத்திருக்கு? எதுக்கு? அதனால முடியலைன்னா திஸ் மண்டே கஜா 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 கஜா. பழைய வாவோடு. ஏன் அதுக்கு பேரு வாவோடு? ஏன் வாவோடு? சும்மா இருக்கிற வாயில ஏதாவது ஒண்ணு போடு. இந்த சுமதி மயன். ஏய், எனக்கு என்ன இவ்வளவு பெரிய மயனா இருக்கியா? என்ன சேச்சி மாதிரி வச்சிருக்கேன் பல்லு. இங்க வாடா தங்கா. சொல்லுங்க. வந்தாலும் ஏதாவது சொல்லுவ? சொல்லவே மாட்டேன் உன்னைய. சுமதி குறசவா, இது கட்லா கடாப்பா, சிலைப்பி. அவன் செக்ஸ் வீடியோ அதிகமாக பார்ப்பேன் போலடா. பக்கத்தில் போகும்போது அண்ணே உரசுனே நான் உரசுனேன். அவங்க ஜூம் பண்ணி எடுத்து என் பொண்டாட்டி உலகிட்ட வெதரில் அடிக்கவாடா. நீங்க எனக்கு சின்னம்மா மக வேணும். அறிவு கட்டவனே, நீ தாண்டா எனக்கு ஜோடின்னு வந்தா அப்புறம் என்ன சின்னம்மா மக போட்டு நக்குது? உன் புருஷன் சொல்லும் போது பட்டுக்கல. ஏவே என் புருஷன்? இந்தா இத்தனை பேர் என் புருஷனா இருந்தா என் டப்பா கிழிஞ்சிடாதா? உனக்கு கிரகம் பிடிச்சிருச்சு, ஓடுற வண்டியை வைக்க போறேன். இங்க வா. என் புருஷன் அவன் கூட. என் தம்பியை ஊரன் நம்ம 2 பேரும் லேசு வாசா கட்டி பிடிச்சாத்தேன். போகும்போது வண்டியில் நல்லா பேசுவாங்க. தம்பி இப்படி படக்கூடாது, அதையும் கழட்டிட்டு படுங்க. மண்ணொலி பாம்பு விட்டுட்டு வர்றேன். என்ற டவுசரே காணா எந்தர்றாடு. என்னை மதிக்காம எப்படி படுத்து கிடைக்காம பாரு. தம்பி போதுமா? என்ன சுமதி எல்லாத்தையும் கலட்டுறியா? அவன் சொல்றேன், அவனை பிடிச்சி சூம்பு. அவன் என்ன மயிருக்கு சொல்றியா? அவன் உரசன்னு சொன்ன கட்டிலாம் பிடிக்க சொல்ல. அத்தாச்சுடா, அதாண்ட நாளைக்கு கஞ்சி தண்ணி ஊத்துறது உனக்கு. எப்பா உன் துருத்தியை மூடிட்டு உட்காரு. நீ உரசுனுவ, அப்புறம் கட்டுனுவ, அப்புறம் ஏத்துனுவ. ஏன் அதுக்கு பேரு துருத்தி? துருதுருன்னு நீ வரும்போது அடிச்சா தீ துருத்தி. ஆனா உலகத்திலே எல்லாத்துக்கும் விளக்கம் சொன்ன ஒரே பப்புன்னா எம்கேஆர் தான். நீ வாடா சுமதி. இப்ப கூடி எங்க இருக்க? அப்பத்தான் தோதா இருக்கும். அப்படி லேசா கேசரி தின்ட்டு பசி எரிக்கணுமே. ஏய் சுமதி சட்டி விளையாடி. அதான பாவாடை பெறலுது. வர போறாங்க. என் பேரை காப்பாத்த மாடு விளையாட்டு மாடா. யாரு இவங்க? நீ ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு செய்யறாங்க. ஏடா நீ தான் லூசுனா உன் பின்னாடி வந்து அவங்க 2 பயங்கர கிறுக்கனா இருப்பாங்க. சொல்லுங்க. சொல்றத சொல்லி அதே மாதிரி செய்யறவன் வந்து முட்டாள். சரி, சொல்லாத செய்யறான் பாரு, அவன் தான் கோமாளி. அறிவாளி அவரு தானா? வர போறாங்க மாணவ செல்வங்கள். பாரா, அவங்க 2 பேரும் உனக்கு பிள்ளை மாதிரி. நம்ம 2 பேரும் அப்பாவும் அம்மாவும் மாதிரி. நம்ம தாண்டி வளர்த்த உடனே இந்த விளையாட்டுலாம் வச்சு கூடாது. யாருக்கு யார் அப்பா அம்மா? ஏய், உன்னைய எத்தனையோ பேர் ஒரு சிலர் உருவாக்கியிருப்பாங்க. ஆமா, நம்ம அவங்கள உருவாக்கணும். இந்த மேடையில் ஒன்று சொல்லிக்கிட்டா, என்னை யாருமே உருவாக்கலை. இந்த கலைவாணி சரஸ்வதிக்கு போதில் நான் பார்த்து இந்த தெய்வத்து மேலே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு யாருமே குருநாதர் கிடையாது.
திண்டுக்கல் சுமதிக்கு யாரும் குருநாதர் கிடையாது. இப்படித்தான் நீங்க என்னைய ஒருத்தர் இல்லையாம்மா? சொன்னாங்க. இல்ல உண்மையாவே அதுதான். ஆமா உண்மையாவே அதுதான். நானா பார்த்தேன், நானா வந்தேன், டான்ஸ் நானா கத்துக்கிட்டேன். எனக்கு யாரும் குருநாதர் கிடையாது. உண்மையே அதுதான். உண்மையிலேயே குருநாதர் யாரும் கிடையாம பொத்துன்னு சொன்னியா? பொத்துனால தானே இளையங்கடியிலேருந்து வந்திருக்கேன். உன்கிட்ட விபூதி வாங்கி லேசு வாசா படம் எடுக்குமான்னு பார்க்குறேன். அது கடைசி வரைக்கும் செத்து போன ஓனே. தம்பி சமாதி கட்டி படுப்பா. எத்தனையோ பொம்பளைய மேடையில பார்த்திருக்கேன். உன்னை போல கண்ணழகிய நான் எந்த மேடையிலையும் பார்த்ததில்லை. அடி சித்தாரக்குடி சிலகடைக்க வாடி, சித்தாரக்குடி சிவலகடைக்க வாடி, நான் ஜவந்த பொம்பளை வாங்கி தரேன் போடி. பிடிச்சவங்க வாடி ஏன் கூட வாடி. பத்தஞ்சு செலவுக்கு இருந்தா கொடுக்கல தம்பி. ஏன் ஜேஜி பக்கெட் தூக்கியே இருக்கு? அந்த பக்கெட்டை இறக்க சொல்லுங்க. ஐயா வாங்க. நாங்கள் நாடகக்காரங்க. நீங்கள் எந்த ஊருங்கய்யா? நான் என் சொந்த ஊர் ஊம்பங்குடி. அவங்க அவங்க இது வந்து இழுத்தடிச்சாம்பட்டி. இவங்க வா ஓடுபட்டி. என்ன மண்டை அப்படி இருக்கு? என்ன 20 வருஷம் நேர்த்தி கடனுங்க. கோயிலுக்கு நேர்த்தி கடை மொட்டை ஓடுவோம்னு வந்தோம். தம்பி தம்பி செருப்பிட்டு அடிச்சே வருவேன். மொட்டை ஏலை இருக்கடா. எனக்கு படவடன்னு இருக்கு. இருமா நீ ஏன்டி சிரிக்கிற? ஐயா மொட்டை அடிச்சா எங்கள் அன்னை மாதிரி முழுசா அடிச்சிருப்பாங்க. பாதி மசர் இருக்கு. என்னங்க 50 ரூபாய்க்கு பிடித்து அடிப்போம்டாங்க. மிச்ச காசு பிச்சை எடுத்துட்டு அடுத்த ஆவணியில் அந்த குறை மசுரை சிறைக்கலாம்னு இருக்கு. ஐயா ஏதோ உங்களால முடிஞ்சது. உங்க பொண்டாட்டியா? ஏன் பொண்டாட்டி தான். முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இருக்கு முண்டா. எந்நேரமும் அதே நோக்கத்திலே வா ஓட திர்ற. என்னடா எனக்கிட்ட ஊந்தது மாதிரி இருக்குது. ஆத்தா சுமதி சும்மா தானே இருக்குது. மாட்டி விடுத்தா. இதை மாட்டு. இங்க வா ஐயா. இது உண்மையிலே பொம்பளையா சிலிண்டராடா? என் பொண்டாட்டி கண்ணு வைக்காதீங்க. உங்க பேர் என்னங்கய்யா? என் பேர் நித்த கோடீஸ்வரன். பிச்சைக்காரன் பேரு நித்திய கோடீஸ்வரனா? உங்க பொண்டாட்டி? என் பொண்டாட்டி பேரு கோடீஸ்வரி. இதே என் மக பேர் அன்னபூரணி. முண்டை மடுவை தொட்டா அத்து புடியும். அப்புறம் என் மக சாப்பாடு கூட வழி இல்லாம. ஐயா உலகத்தில் எத்தனையோ பேர் பிச்சை எடுத்து பார்த்துச்சு. யுசுந்தர கப்பில் பிச்சை எடுத்த குடும்பத்தை கப்பு வேற எது வாங்குற கூட வசதி இல்லையா? உன் கப்பை விலைக்கு வாங்கலாம்னு இருக்கேன். உங்களால வாங்க முடியுமா? ஐயா ஒரு சின்ன சந்தேகம். என்னங்கய்யா? இதுல யாரு பொம்பளை? அது கீரிக்கு பிறந்தது, இது பூனைக்கு பிறந்தது. ஐயா ஏலே என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். இப்படி பொண்ணு கிடைக்காம கூட நிறைய பேர் 35 வயசு வரைக்கும் அலையிற. அது மூஞ்சி அப்பா. ஏலே ஐயா நான் ஒன்று கேட்கலாமா? என்னங்கய்யா? ஆளு சித்தாலா இருக்கு, மடு மொழிக்கு தொங்கு. ஓடி முண்டை அரைஞ்சு விடுவேன். ஐயா ஐயா எனக்கு இதை பார்த்தா படவடன்னு வருது. ஐயா ஏலே 1/4 கிலோ துணி தாண்டா வைக்க சொன்னேன். 3 கிலோவை தூக்கி வச்சிருக்கேன். இல்லை உருவத்துக்கு ஏற்றது மாதிரி நீங்க வைக்காமையே இந்த அது இல்லை என்னங்க குண்டுக்க வளர பழைய கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். உலகத்துல பிச்சை எடுக்கக்கூடாதுங்க. உழைச்சி சாப்பிட்ற காசு தாங்க ஒட்டும். ஆமாங்க. அதனால நாங்கள் நாடகக்காரங்க. சரிங்க. 4 ஆட்டம் போடுங்க. ஏதாவது பார்த்து செய்றீங்களா? உங்களை உள்ள வந்து செய்கிறேன். நான் ஒரு டைலாக் சொல்லி கொடுத்தா நீங்கள் ஒன்று பேசுறிய. தம்பி அமுல்ட்டப்பா நீங்கள் வசனமே பேசலையே. யாரை சூம்ப வந்திய? வாயில புண்ணு, அதனாலதான் பேசல. என்ன தொண்டை முண்டாங்க போ.
அங்கிட்டு வாடா, இங்க வாருங்க, நில்லுங்க. ஐயா 4 குத்தாட்டம் போடுங்க, உங்களுக்கு காசு தரேன். சரிங்க, 300 சம்பளத்தை நடிச்சிருக்கிய. சோலையில தோட்டம் இல்ல நான் பிறந்த நாடு, சொல்லும்படி எதுவும் இல்ல கரடு உஞ்ச காடு. எதுவும் தெரியாமத்தையும் செய்யறேன். இதே போல அவங்க குண்டியை தொடணுமா? அது மாதிரி நம்மளும் செய்யணுமா? ஓம்பனு போமுண்டா. நீ நல்லா ஊம்புறீங்க. எமவாகான யால மரம் எமால மரம் எமால மரம். சாரி ஆனந்த நினைச்சு ஒன்னே அப்படி இத அத்துப்புற பாத்துக்க. ஏ என்னாங்கிற தங்க இது இறந்த காட்டு சிங்கா. கவட்ல புண்ணா யா என்னடி முண்டை ஆடுற லூசுங்க. நீ ஆடுதடா அப்படியே மட்டை கண்டா பொளந்துருவே. ஆடு. பப்ளு ஏன் தண்ணி ஊத்துற ட்ரம்மு கிட்ட ஆடி பாரு. யாரு? டேய் ஆமா பப்ளு. நீனே இங்க மட்டை கண்டா கிழிச்சிருவே. ஓ சிசிய பர வந்து புளுக்க பாப்பீங்க. உலைய அத்துருவேன். யாரு? எப்பா? ஏ வையிடா எப்பா? பாப்பா. அந்த சிமெண்ட் மூட்டையை இறக்கி வச்சுட்டா என்ன? சித்தப்பு ஆ. இன்னும் கொத்தனார் வந்தாத்தையும் களவு ஓடணும். ஓ கீழே விழுந்துடாம. கச்சா கச்சா. ஆ. என்ன சித்தப்பு ஆலமரத்தை கட்டின இளங்கொடி மாதிரி. தம்பி ஒரு பக்கம் ஒரு மாதிரி. டேய். முண்டை இதுக்கு தானே உங்களை பொழக்கிறேன். லப்பு லப்புன்னு அடி அந்த பிள்ளைய தூக்கிடுற. ஏ எலக்காயா எலருசி நல்ல எலது மடுவாசியா தன்னேனா. ஏன்டா இங்க வாடுங்க. ஏய் இங்க வாடுங்க. ஏன்னா மட்டை கண்டா கிழிச்சு போறேன்னு சொன்னேன். இருடி கிரு ஐயா 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 இருடி கிரு கண்டாளி மலை. அட சண்டை குடிக்கி. இந்த ஆட்டம் நான் சொல்லி கொடுக்கவே இல்லை. என்னப்பு இது என்னடா ஆட்டம்? கோமியம் குடிக்கிற மாதிரி. அதைத்தானே சொல்லி கொடுத்துருக்க நீ. மறுபடியும் ஆடு. ஏ எலக்காயா சீ இவன் ஆட்ட சொல்லி கொடுத்துருக்கான் பாரு. நெருங்கி போறேன். இப்பதானே உன் லட்சணமா தெரியுது. கண்டாளி மலை பேச விட்டு பேசு. ரஜினி அக்கா சீன்னு சொல்ற அளவுக்கு இருக்குது. கட்டி பிடிக்கணும், இல்லைன்னா இவங்க ஊரா செருப்பு அடிச்சு போடுவாங்க. இந்த தம்பி ஊரா அவளை போட்டு அமுக்குடா. ஏ பச்சரிசி பவளரிசி நாங்க. ஏய் இங்க வாங்கடங்க. ஏடா இங்க கட்டி பிடிக்கறனா அங்க போய் கட்டி பிடிக்கறானே. சும்மா ரெடி முண்டை உண்மையில கையில அடிச்சு விட்டாங்களே. கையில தானே அடிச்சா வேற இடத்தை அடிக்கலையே. உன்னை என்ன செய்ய சொன்னா? கதோரம் கொண்ட காரி கத்தரி பூஜைல காரி. கதோரம் கொண்ட காரி கத்தரி பூஜைல காரி. கையெழுப்ப கட்டி காரி கண்ணம்மா. அடி கொஞ்ச நேரம் கூட வாடி பொண்ணம்மா. இங்க வாடங்க. வித்தியாசமா இருக்கு. 3 இருக்கு. என்ன சப்பா குறுக்கு முண்டை நீ தானடா பத்திட்டு வந்துச்ச. பொட்டியை சாச்சப்படாத இவன் ஒருத்தன். ஏண்டா பொம்பளை எங்க இருக்கு? எங்கடா போற? ஏன்னா இந்த விட்லாச்சாரி படத்துல முருகா பேய். ஏடா ஏன் அடி வயிறு வரைக்கும் இருக்கு? மேல ஏறி விழுந்தான்னா வலிச்சுதான் எல்லாரும் போல் இருக்கு. என்னடா கிறகம்? ஏன் ஆத்த ஏய் ஆத்த எல்லாத்தையும் ஒண்ணாக்கிட்டான்டா. என்னடா மூளை முன்னாடி தள்ள மாதிரி. சுமதி ஆ. இதே மாதிரி நீ வை. ஏய் வைக்க கூடாது. இருட்டு ஏ எலக்காயா எலரிசி நல்ல எலது.
வேணாம் வீட்டுக்கு போ. ஏலே இவன் திகிடு முகிடா விழுகிறான்டா. டேய் ஐயே கோடீஸ்வரி ஆந்தா தம்பி, இந்த பேர் கடைசியா இருக்குன்னு காலையில உங்க எடுத்து வெட்டியே விடுவேன். கோடீஸ்வரி. ஐயோ சொல்லுங்க மகாபிரபு. இந்த தொண்டையை மாத்தி பேச சொல்லியிருக்கேன். மாடு கடை அத்துட்டு போயிடும். ஐயா நீங்க என்னையா நாடகம் பார்த்துக்கிட்டே? ஐயா இதை எடுத்து விடுங்க ஐயா, ஒரு மாதிரியா இருக்கு. காட்டு ரோசா அடியே பாடி முள்ள காட்டு ரோசா. காட்டு ரோசா இங்கே உள்ள காட்டு ரோசா. ஏய் ஏய் எந்திரிக்கடா. இதெல்லாமாடா சொல்லி கொடுத்த கர்றதா? எங்கடா போய் மோதுறிய? எங்கடா வந்து மோதுறக்க? எங்கடா போய் மோதுற? சே கவட்டைக்குள்ள உன் உடம்ப குறைக்கணும். இதில் 4 ரவுண்டு வாக்கிங் போயிட்டு வா. ஏய் ராதா, என்னடா ஆளு குடித்து இருக்க? சே ஆ, கேவலமா குடித்து இருக்க. அதே மாதிரி நீங்க 2 புனச போடுங்க. கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா பதமுள்ள பருவமா. வதக்கி தின்றி வாடி வாடா வாடா அழகு போடா. ஏ என்னடா சினத்தவள தவண மாறிட்டே. அவங்களுக்கு காம புத்தி போச்சு. தம்பி பப்ளு ஏடா வாயில இதா போச்சு. இருடி பெரிய நகைச்சுவை முத்து மக நகைச்சுவை நக்கிடுவா. ஆமா தம்பி பப்ளு நீ நாடகத்துக்கு வேணாம். பழையபடி பார்லமெண்ட்ல போய் பானிபூரி வி. உனக்கு ஓரின சேர்க்க என்ன சேர்க்க என்ன சேர்க்க? அந்த கடலுக்குள்ள ஓரத்தில் கதை பூரா கொல்ல ஓரத்திலே பூரா 2 நிக்க. தம்பி இவனை கொண்டு போய் எரிச்சிருப்பா. என்னடா மடு வயிறா நிக்குது. தம்பி 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 பிள்ளை தச்சு பொம்பளை என்ன பண்ற? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா அது என்னக்கா சிட்டாத்தா ஏன் சிரிச்சா சொல்லக்கா. அது என்னவோ என்னவோ சூத்து மாதிரி ஏன்படி இது மாதிரி வச்சிருக்காப்ல வாய வந்து. அந்த வாடி கருத்த புள்ள 2 நாளாக உறக்கமில்ல. என்னடா முண்டை மாவாட்டுறியா? நீ எப்பயுமே டைலாக் பேசக்கூடாது. ஒன்லி பாடி லாங்குவேஜ் மட்டும்தான். உன் தொண்டை என்னமோ நாய் மாதிரி இருக்கு. அவன் என்கிட்ட சொன்னேன். என்ன சொன்ன? பாத்தியாரே நீங்க எல்லாம் மேடையில் கட்டி பிடிக்குதியே, சரி எனக்கு ஒரே ஒரு தடவை கட்டி பிடிங்க 1 வருஷத்துக்கு எனக்கு சும்மாவே நாடகம் ஆடி தரம்னு இருக்கேன். ஏய் அவன் அப்படி சொன்னானா? ஏ சுமதி
வெக்கத்தை பார்க்காம அவன் காலில் விழுகிறேன். பிள்ளைக்கு பால் ஊடி மறக்கடிமா. சந்திரரே சூரியரே சாமியே என் துணையே. என்னடா இது கிறகத்த தண்டில என்ன? அதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லு. ஆபரேஷன் பண்ண சொல்லு. முத பாண்டி கோயிலில் கிடா உரிச்சு குடல் தள்ள மாட்டிட்டு அப்போ மடுவா சரிங்க சரி பண்ணுங்க. ஆமா, இடைஞ்சலா இருக்கும், கட்டி பிடிக்க முடியாது. இருக்க பிளாஸ்டிக் குடம் மாதிரி போதாடா. வந்தவ ராண்டி மதுரை சின்னாம்பு தாண்டி போனப்போ ராண்டி புதுக்கோட்டை போயில தாண்டி. வந்தவ ராண்டி மதுரை சின்னாம்பு தாண்டி போனப்போ ராண்டி புதுக்கோட்டை போயில தாண்டி. குருவே போதும் குருவே. ஏப்பா என்னாச்சு? இவன் பலாமடை இருக்கிற ஊருக்கு வேணாம். அதை கழட்டி எங்கிட்ட போட்டு. தம்பி அப்பா ஏன் அந்த புள்ள கீழே விழுந்துடாமடா? புள்ள கீழே விழுகல. சுமதி சொல்லுங்க. என் அருகில் வா. சாணுங்க. ஏன்னா வள்ளிதர்மன் நாடகம் திறமையான நடிகரை போட்டிருக்காங்க. பப்புன் டான்ஸ் என்பது என்னையை பொறுத்தளவு ஒரு இனிப்பு மாதிரி. இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றுன்னா வள்ளிதர்மன் நாடகம் தலகாலம் மாறினாலும் மாறிடும். இதில் ஒரு சில வயசான ஆளுங்க கதையே இல்லைன்ட்டுவாங்க. ஆனால் நான் செய்கிறது யாருக்குன்னா அந்த கிராமத்தினுடைய கட்டளைக்கு நான் கட்டுப்படுவேன். வெளியூர்லேருந்து வருகிறது இந்த என்னுடைய தம்பிய அன்னைங்க. நன்றி. அப்பா ஒரு நிமிஷம் இருங்க. பாசத்துக்குரிய அன்புறவுகளே, இந்த தம்பி பாலமேடு பப்ளு அவங்க அப்பா அம்மாலாம் இங்கே வந்திருக்காங்க நாடகம் பார்க்க. அவங்க சொந்த பந்தம். என்னப்பா எல்லோரும் வந்திருக்காங்களாப்பா? யார் யார் வந்திருக்காங்க சொல்லுங்கள். அம்மா, அத்தை, அப்பா, பாட்டி, அக்கா. உங்களுக்கு ஏன் நாடகம் நடிக்கணும்னு தோணுச்சு? அதில் எனக்கு விருப்பம். யாரை பார்த்து? உங்களை பார்த்து. இவங்க எல்லாருமே நடிப்பை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறியா? ஏற்றுக்கிட்டீங்கன்னா கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். ஒரு கஷ்டப்படுற குடும்பம். 2 வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க இவனை. பாலமேடு பக்கத்தில் ஒரு மேடை என்ன ஒரு பாது தென்கரையில் இவனை அரங்கேற்றம் பண்ணி விட்டேன். அப்போ நான் தான் சொன்னேன், படித்தாலும் ஒரு 12 வரைக்காவது படி. ஏன்னா அவன் பள்ளிக்கூடம் போகாமல் இந்த கலை மேலே அவளை ஒரு ஆர்வமாக இருக்கேன். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அன்பு சார்ந்த தாய் தகப்பங்களே, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். உங்கள் பிள்ளை எதை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறானோ அதில் நீங்கள் விட்டீங்கன்னா உங்கள் மகன் ஆரோக்கியமாக சுதந்திரமாக இருப்பான். அவன் என்ன செய்ய நினைக்கிறானோ விட்டுருங்க. இவனுக்கு கலை மேலே ஒரு ஆர்வம். ஆனால் பாலமேடு கிராமத்திலே சொந்த வீடு இல்லாமல், அது எதில்ப்பா குடியிருக்கீங்க நீங்கள்? ஐவசு. அந்த கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து இந்த கலைஞனை என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என் தமிழ் உறவுகள் மத்தியிலே ஒரு நடிகனாக உருவாக்குவதில் நானும் என்னை சார்ந்த உறவுகளும் நாங்கள் பெருமை அடைகிறோம். நன்றி. அதே மாதிரி தான் ஆனந்தராஜ் வந்து என்னுடைய சொந்த அக்கா மகன். சின்ன வயசுலேருந்து என் மேலே ஒரு அளவு கடந்த ஒரு பாசம் பற்று. அது கையில் கூட எனக்கு தெரியாமல் எழுதியிருக்கு, எம்கேஆர் வெறியன்னு. எங்க இந்த பச்சை எழுதுன கூட எனக்கு தெரியாது. நீ வாருங்களேன், அவ்வளோ ஒரு எங்கள் அக்கா மகன். மற்ற கலைஞர் ஒரு சிலர் சைக்கிள் சாக்சன் இன்னும் சொல்ல விரும்பலை. அப்படி கலைஞர்லாம் வரும்பொழுது ஆனந்தை நான் கூட்டு வரல. மதுரை சங்கத்தில் குட்டி எம்கேஆர்னு ஒரு பேர் வாங்கினேன் என்னுடைய அக்காமை. அதான் பெரிய பேர். இந்த இடம், இந்த கலை யாருக்கு நிரந்தரம் கிடையாது. இங்கே யார் வேணால் வரலாம். திறமை இருப்பவர் மட்டும்தான் உலகத்திலே மக்கள் வாழ்த்துவார்கள், வணங்குவார். இந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமே கலைஞர் தான். இங்கே அத்தனை பேருமே திறமையானவர்கள் தான். ஆனால் யாருக்கு தலையில் எது எழுதியிருக்கோ அது நடக்கும். நான் சிறு வயதிலே படிப்பு இல்லாமல் எம்கேஆர்
ஆடு மாடு மேய்த்தவன் என்பது எனக்கு பெருமை. நான் ஆடு மாடு மேய்ச்சவன். அதே கள்ளிசேரி கிராமத்தில் இருந்தா இன்னைக்கு எத்தனை ஆடு மாடுகளை உற்பத்தி செய்கிற ஒரு விவசாயி மகனாத்தானே வந்திருப்பேன். ஆனால் ஒரு விவசாயி மகன் இன்னைக்கு உலகம் பூரா தெரிகிறேன் என்றால் இந்த நாடக கலையை வைத்துத்தான். அன்பு உறவுகளை, உங்கள் அத்தனை பேர் பாதத்தை தொட்டு வணங்கி கேட்கிறேன். இவர்கள் இருவரும் தன்னை அறியாமல் சிரிக்க வைப்பதற்கு ஒரு சில தவறு செய்திருந்தால், அறியாமல் 2 பேரும், அவர்களுக்காக உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அன்பு உறவுகள், நன்றி நன்றி. இப்போ நான் லவ் பண்ண போகிறேன். இதில் நீ இருக்கக்கூடாது. இருக்கேன். நீங்க பண்ணுங்க, நான் வேடிக்கை பார்த்துக்கிறேன் ஓரமா உட்காந்து. நான் இல்லாதப்ப அதை செய்ய மாட்டீங்களே? நான் இல்லாதப்ப அதை செய்வீங்களா? ஒரு தடவை செஞ்சுக்கிறேன். அதுக்கு தான் பிறகு ஓரமா உட்காந்து பார்த்துக்கிறேன். அப்புறம் எப்படி பண்றது? ஓரமாக உட்காந்து தெரியாது. அந்த பாவாடைக்கு நடுவில் உட்காந்துக்கிறீங்களா? போடா, நீ வாடா. சுமதி, இது கூட நம்ம பிள்ளைங்க தான். கஞ்சி ஊத்துன்னு வருவாங்க. ஆனா உனக்கு கஞ்சியை ஊத்திடுவோம். அவன் கொஞ்சம் ருதுவாயிட்டேன். இது மோளக்கடா. மோத்தத்தை குடிச்சிட்டு கழிஞ்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா மொளாத்தூளை தின்றுச்சு. அது காக்கடா. கோமியத்தை குடிச்சோடனே சுமதி, இரு. என்ன தெரியும், அவங்க பள்ளிக்கூடம் படிக்கல. அவங்க எல்லாம் இந்த அவன்லாம் எத்தனாவது படிக்கிறான்? 5வது. பரீட்சையில் மயிறு மாதிரி எழுதியிருப்ப புடிய. ஒன்னே இப்போ விட்டா 2 பிள்ளை 10 ரூபா செத்து போவாப்பறான். அவெல்லாம் வந்து காம கொடுறேன். இந்த பத்தியா அவெல்லாம் நாக்கு போடு அத்துருவேன். அதில் தான் சொன்னங்கிட்டேன். ஆவி அடிச்சு இப்படி கிடக்கேன். சுமதி, அவன் கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறேன். அதனால தான் தெரியும். சுமதி, நான் ஐயோ இன்னைக்கு தாண்டா ரொம்ப நாள் ஆச்சுடா. நான் ஆளுக்கு மட்டும் அனுசரிச்சுக்க. அவன்கிட்ட 300 ரூபா வாங்கி தரேன். ஏன்டி முறைக்கிற தம்பி? நான் 200 ரூபா தரேன் போதும். அவன்லாம் 5000 கொடுத்தா கூட நீ போகலாம். ஏனுகள் நீர்மலை மட்டும் சுற்றி உடப்பேன் ஒன்று. ஆனால் சுமதி, இவன் செஞ்சது உனக்கு தெரியாதுல்ல. நேற்று மதியம் ஆளக்கானா அன்பாளையத்தில் தான் இருக்கேன். அங்கே அன்பாளையத்தில் தான் பிள்ளையா வளர்க்குறேன். எனக்கு ஒரு பிள்ளை. அது மதியம் ஆளை காணாமடா முருகா. என்னென்று பார்க்குறேன், அன்பாளையம் கருவத்தூரில் போய் இப்படி பிடிச்சிக்கிட்டு வெளியே இருக்கேன். வெளியே இருந்துட்டு வந்தவனே நம்ம அன்பாளையத்தில் கீறி ஓசை வச்சு அடிக்கிறேன். காலை அப்படி கழுவுறானப்பா. நீங்கள் இதெல்லாம் குண்டி கழுவிட்டீங்க, அதெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா அப்படியேப்பட்ட ஆளு ஆமாம் உள் வாங்கிருச்சு. உன்னுக்கு இருக்கும்போது பார்த்தே உன் மூக்குத்தி மாறுவேன். என்னமோ அவங்க சாமி புண்ணியத்தில் நீர் வடியுது. தம்பி, நீங்க நாளைக்கு அதை எடுத்து விடுங்க. சரிங்கய்யா. அவர் அந்த சுமதி, உனக்காக நான் புடலங்காவா இருப்பேன். அது என்னென்னு வர்ற எறும்பு வெதரில் கடிச்சு பிடிச்சாலும் என்னடா, அதுக்கு தேன் சீரணி அதில் வைக்காதுன்னு சொன்னேன். சுமதி, நம்ம கருப்பை முன்னியத்தில் சாமி என்ன சொல்லிச்சு தெரியுமா? என்னைய கட்டி பிடிக்க சொல்லுச்சு. அருமையான டைலாக்டா. அவன் அது ஆடுனது பிள்ளையார் சாமி. அவ்வளோதான், தும்பிக்கை கீழே வந்துருச்சு. அவ்வளோதான். சுமதி, இந்த உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும் எதை விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன் என் தங்கம். சுமதி, உனக்காகத்தான் 8300 சில்லறையில் இருந்து 15500 வரைக்கும் நான் உள்ள டவுசர் எடுத்து போட்டிருக்கேன். என்னைக்கா அது போடாம கூட வாடா. யாரு கேட்கறது? பண்றா.
பண்ணு தொலைங்கடா. என்ன உட்காந்துட்டான்ல பண்ணுங்கப்பா. அவ்வளோதான் டைலாக் பேசி முன்னைக்கு இழப்பு வந்துருச்சு. அவன் தான் உட்காந்துருக்கேன்லடா பண்ணுங்கடா. சுமதி முந்தானத்து பண்ணும்போது உசிரியே போச்சுல, ஆனந்துங்க நான் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. நான் இவனை என்ன பண்ணேன், பப்புல போய் கட்டி போடுறான்னு சொன்னேன். உண்மையிலே டவுலி சான்ஸ்னு அடிச்சது மாதிரி அடிச்சிட்டாங்க. எனக்கு உசிரே போச்சு. ஆத்தாடி தாய் நம்மளை கொலைக்கேசில் மாட்டி விட்டுருவாங்கன்னு. அதுக்கு மட்டும் எதுவும் சொல்லாத ஆனந்து. என்னையெல்லாம் பண்ணானா உன்னை உள்ள வர சொல்லி கொண்டே விடுவேன். அப்புறம் அன்னைக்கு தள்ளி விட்டு கோத்தா இன்னும் முன்னார்லடா. பப்புல நாடகம் பண்ணுறது நடிப்புடா. சைஸாத்தே அது பண்ணணும். என்னப்பா லப்பு லப்புன்னு செய்யக்கூடாது. சைஸா பண்றேன். ஒன்னே சொல்லலாமா, அது வேற. வீட்டில் ஒரு பொம்மை வச்சுருக்கேன், அங்கே ட்ரைனிங் கொடுப்பேன். பொம்மையை நினச்சி அன்னைக்கு செங்கல்ல செஞ்சு முண்டை. சுமதி, நம்ம கல்யாணம் பண்ணால் திண்டுக்கல்ல இருப்போமா மணப்பாறையில் இருப்போமா? ஏன் கருப்பாயிருந்தில் இருக்கிற அப்போ தாண்டா நான்லாம் வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கேன். சுமதி, அதுக்குள்ளே நமக்கு பிள்ளை வந்துச்சு. அவன் கத்தால வாடகைக்கு வருவேன். டேய் தேன்றாட்டு. என்னது? என்ன 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 சொன்னீங்க? அவன் உங்க தேன்றாட்ட பார்த்து ஏரே பப்ளு எப்படி தெரியுமா காதல்? கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா தெம்மாங்கல போமா. கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி, கட்டான கட்டழகி கனிவான பொட்டழகி, தட சொல்ல பாக்குற ஏன் ரங்கம்மா, உன் பிரியமாத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. தூங்குள்ள போறவங்க பார்த்து தானே போக வேணும். இருட்டு வேளையில மெதுவா போங்க. உங்க அத்தனை பேருக்கு நன்றி சொல்றது எம்கேருங்க. மூக்குலகி வெள்ளக்கல்லு உன் மூக்க சுத்தி பச்சை கல்லு. மூக்குலகி வெள்ளக்கல்லு உன் மூக்க சுத்தி பச்சை கல்லு. ஆச்சாரி அழகர் கோயில் சீனு செஞ்ச கல்லு பொன்னம்மா. உன்னால வட்டம் போடுதம்மா சொல்லம்மா சொல்லம்மா. உன்னால வட்டம் போடுதம்மா சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா. கட்டான கட்டழகி கர்மனிர பொட்டழகி. என்ன அங்கிள் 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 நான் ஒரு தடவை. நீங்க செய்யுங்க பப்புலு. நீங்க செஞ்சா கேஸ் கிடையாது. இரு, எதை செய்யறே இல்லையே அது நல்லா செய்யறீங்களே ப்ரோ. குட் 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 குட். அடுத்த முண்டாட்டி தாண்டா ஆளுக்கு முட்டா சாப்பிடும்டா. அதான் டைலாக் சொல்லாட்ட உங்களுக்கு தூக்கம் வராது. எங்கிட்ட போங்க. பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில, பனமரத்து ஓரத்திலே பல்லாங்குழி அடையிலே, சீதரிச்சதென்ன செல்லையா நீ 8 நாளா பேஜலையே என்னையா என்னையா. நீ 8 நாளா பேஜலையே என்னையா என்னையா. இறனது அன்பாலயம் இறங்குனது பாண்டி கோயிலாம். அம்பாலயம் இறங்குனது பாண்டி கோயிலு. இறனது ஏற போலானா இறங்குனது. தம்பி இருப்பா. இதை சொல்லி கொடுத்தது மட்டும் யாருன்னு சொல்லுங்க. நானாதான் பண்ணேன். நீங்க பண்ற அளவுக்கு ஒரே மேடையில் இம்ப்ரூவ் ஆயிட்டீங்களா? குட் 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 மடுவு. நாளைக்கு நீ தானே வர்ற வரையில பெல்ட்டரை சொல்லி பின்னாடி ஒரு தகரம். ஏன்னா பின்னாடி குஜா குஜா எல்லாம் அந்த காலி போய் வாக்குற வேலை. நீ தகரமே வச்சுட்டு வந்தாலும் நான் ஊசியை செதுக்கிடுவேன். இறனது ஏற புள்ளனா இறங்குனது சோழ வந்தேன். இறங்குனது ஏற பிழ இறங்குனது சோழ வந்தா. சோழ வந்த பக்கத்தில செல்லையா கை புறப்புடையா செருவக்க சொல்லையா சொல்லையா. கை புறப்புடையா செருவக்க சொல்லையா சொல்லையா. மேலமாஜி வீதி
ஒண்ணு கட்ட போறேன், தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா. உன் பிரியமாத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. உன் பிரியமாத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. ஏன் காதல சொல்லிட்டீங்களா? ஐயா ஐயா, கிராமத்தினுடைய கட்டுப்பாடு அதான். ஏன்னா இத்தனை உறவுகளும் சொந்த உறவுகள், அத்தனை பேருமே கொடுக்க ஆரம்பித்தோம்னா அந்த நாடகங்கள் கெட்டுவிடும். உங்கள் அன்புக்கு நன்றி. பார்த்து போன அன்பு உறவுகளே. ப்ரோ மெதுவாக போங்க, டூலரில் பார்த்து போகணும். உங்களுடைய பணியும் உங்கள் குடும்பத்தையும் மட்டும் என்னைக்கு விட்டுறாதீங்க. நன்றி ப்ரோ. உன் காதலை சொல்லு தாயே. மச்சான் 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 செவத்த மச்சான் வச்சா வச்சா என்ன மனசில் வச்சான்